கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்படின்னு சொல்லி இருக்கிறது. இதுல 4 காரியங்கள் இருக்கு. முதல் காரியம் கர்த்தர் நல்லவர், 2வது காரியம் ருசித்து பாருங்கள், 3வது கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன், 4வது பாக்கியவான். கர்த்தர் நல்லவர் அப்படிங்கிறது வேதத்தின் மூலம் அது நிரூபிக்கப்பட்டு இருக்கிறது. அதனால அவர் எப்பயுமே நல்லவர் தான். 2வது காரியம் இந்த ருசித்து பார்க்கறது அப்படின்னா என்னன்னா, இந்த 3வது காரியம் இருந்தால் தான் 2வது பண்ண முடியும். அவர் மேல நம்பிக்கையா இருக்கணும். அவர் மேல நம்பிக்கையா இருக்கும் பொழுதுதான் தேவன் நம்ம கிட்ட எவ்வளவு நெருக்கமா இருக்கிறாரு, நம்மளுக்கும் அவருக்கும் இடையிலான அந்த உறவு எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அவர் மேல நம்பிக்கையா இல்லாம தேவன் நல்லவர்ங்கிற நம்மளால ருசித்து பார்க்க முடியாது. இப்படி இந்த 3 காரியத்தை செஞ்சவங்களால தான் 4வது காரியத்தை அனுபவிக்க முடியும். அதாவது பாக்கியவான், பிளஸ் அண்ட் மேன். தேவன் அருளுகிற எல்லா ஆசீர்வாதத்திற்கும் அவர்கள் மாத்திரமே பாக்கியவான்களா இருப்பாங்க. மனுஷர் மேல நம்பிக்கையா இருந்தோம்னா நம்ம கண்டிப்பா ஏமாற்றப்பட்டு போவோம். அதனால கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற நாம் பாக்கியவானா இருப்போம்.